வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேண்ட் கட் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக வந்து லேடிஸ்க்கு நிறைய போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பேண்ட்டு 43 இன்ச்சு இடுப்பு, 48 இன்ச்சு சீட்டு, 29 இன்ச்சு தொடையினுடைய லூஸ். ஒரு பென்சில் பிட் பேண்ட்டு. ஒரு ஆஃபீஸ்க்கு போட்டு போனால் எவ்வளோ நீட்டாக போட்டு போவாங்களோ அந்த மாதிரி. அந்த பேண்ட்டினுடைய சிம்பிளாக வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பேண்ட்டு கட் பண்ணுவதற்கான ஒரு ஸ்கேல் வந்து இப்போ நியூ அப்டேட்டாக பண்ணோம். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு தான் அந்த பேண்ட்டை ஃபுல்லாகவே வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பேண்ட்டு செட்டு எல்லாமே இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஸ்கேலில் வந்து நம்ம கட்டிங் எல்லாமே பண்ணலாம். வெட்டுறதுக்கு தேவையான ஒரு வாட்டத்தில் வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையானவங்க இந்த ஸ்கேலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. 4 நாள் வகுப்பிற்கு வந்து ஆண்களுடைக்கான வகுப்பிற்கு முன்பதிவு பண்ணக்கூடியவங்களும் முன்பதிவு பண்ணியிருக்கோங்க. இப்போ பேண்ட்டோட ஃப்ரண்ட் கட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெயிட் மார்க் வந்து கரை சைடில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து முதல்ல எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் வச்சு இந்த பெண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த சைடில் வந்து முதல்ல ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கணும். இந்த கரையில் பெண்டு இருக்கும், அதை அப்படி ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இங்கே கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கான லைன் 1/2 இன்ச்சு போட்டுக்கணும். இப்போ ஹைட்டு வந்து 38, மேலே 1 இன்ச்சு எடுத்துக்கணும். இங்கே 38 ஹைட்டு ப்ளஸ் பட்டிக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு. ஃபோர்க்கு வந்து 12 இன்ச்சு, 12 இன்ச்சு ஃபோர்க்கு, ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 12.25 வைக்கிறோம். 31.5 இன்ச்சு ஃபோர்க்கு, சர்க்கிள் வந்து 31.5. இப்போ இந்த 31.5ல் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 12.25 1 பாயிண்ட் இருக்குது. இங்கே நம்ம அந்த 12.25 1 பாயிண்ட்டுங்கும்போது இந்த 12.25 1 பாயிண்ட்டுக்கு 12.25 இறக்கியிருக்கோம். ஹைட்டு 38, 19 ப்ளஸ் 2, சீட்டு வந்து 48 டிவைடட் 12 4 இன்ச்சு 48, 12 48. ஸோ இப்போ இந்த லைன் எல்லாமே எடுத்துடலாம். சீட் லைன், ஃபோர்க் ப்ளஸ் தொடையினுடைய லைனு, ஃபோர்க் லைனு, முட்டியினுடைய லைனு, பாட்டம், இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து 29.5. 29.5னா 14.75க்கு 14.5 இங்கே வைக்கிறோம். சீட்டு 48 டிவைடட் 4 12, 12 அப்படியே வச்சிடறோம். இங்கே 2 இன்ச்சு ஃபோர்க்கு இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா தையல் தும்பு வைக்கலை. சீட்டு டிவைடட் பை 4 வந்து அப்படியே வச்சிடறோம். அந்த 12 இங்கே ஃபோர்க் லைனில் மேலே அதே 12 இங்கே எடுத்துக்கிட்டோம். இடுப்பு வந்து 43 டிவைடட் 4 10.25 ப்ளஸ் 1 11.25, 11.25 இன்ச்சு தையல் தும்பு வச்சாலே போதும். 11.5. ஸோ இப்போ ஃபோர்க்குடைய இடம் இங்கே இந்த அளவே சரியாக இருக்குது. ஃபோர்க்கு இங்கேருந்து ஃபோர்க்கு வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இதை இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த இதில் இந்த ஃபோர்க்கோட ரவுண்டை கரெக்டாக இதில் எடுத்துக்கலாம். இது கிடையாது இந்த மார்க்கு. இப்போ இங்கேருந்து 14.5 7.25
இந்த சென்ட்ரு இந்த ஏழைகால் இருக்குது. இந்த ஏழைகால் இங்கே வச்சிடறோம். அதே ஏழைகால் இங்கே, அதே ஏழைகால் இங்கே. 14.5 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கே ஏழைகால். இந்த பக்கம் பேக் கட் பண்ணுறதுக்கு துணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போது சென்டர் கிரீஸ் லைன் இது. இங்கே ஃபோர்க்கினுடைய இடம் 2.5. இது 2க்கும் சென்ட்ரு. இந்த சென்டர் எடுத்துடுறோம். இங்கேருந்து பாட்டம். இப்போ இங்கேருந்து 5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 10.25. இங்கே 10.25 பாட்டம். இப்போது இந்த பெண்ட் ஷேப் வைக்கும்போது இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஷேப்பை எடுக்கும்போது இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இங்கே கரெக்டாக இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டில் அப்படி வைக்கணும். அதுதான் பொசிஷன். இந்த லைனில் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த லைன் வந்து கரெக்டாக அதில் டச் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த பொசிஷன் எங்கே இருக்கோ அதை அப்படியே எடுக்கணும். எந்த மாதிரி எடுக்கணும், இங்கே இந்த லைனில் வந்து கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு டச் ஆகணும். அப்போ அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி இதை எடுக்கணும். இப்போ இந்த மார்க்கில் இங்கேருந்து கரெக்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஒரு 1.5 இன்ச்சு கரெக்டாக அந்த மார்க்லேயே சேர்கிற மாதிரி பொசிஷனில் வச்சு இதை அப்படியே போட்டுக்கணும். அப்படியே வந்து இந்த சைடு இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மார்க்கில் இங்கேருந்து இதில் கரெக்டாக இங்கே சேர்ந்துடும். இப்போ சீட்டினுடைய இடம் வந்து இங்கே சீட்டோட இடம் எடுத்துருக்கோம். இங்கே கீழே இந்த லைனில் இருந்து அந்த சீட்டோட இடத்துக்கு கரெக்டாக இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக இங்கே வச்சுக்கிட்டு இதிலேருந்து இங்கே எடுத்துடணும். இங்கேருந்து அப்படி எடுத்துடணும். சீட்டில் டச் பண்ணி இந்த லைனில் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து இடுப்பினுடைய இடத்த இதிலேருந்து அதே ஷேப்பு அங்கேருந்து இங்கே எடுத்துடலாம். இப்போது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இங்கே கீழே எடுத்துக்கிட்டோம். ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த செகண்ட் மார்க்குக்கு கீழே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. நம்ம இங்கேருந்து முதல்ல இந்த ஷேப்பை இங்கேருந்து எடுக்கணும். அப்படியே இங்கேருந்து இந்த ஷேப் இங்கே எடுத்துகிட்டு இங்கே அப்படியே இதுக்கு கீழே வந்து இந்த ஃபோர்க்கோட ஷேப்பு இதுக்கு கீழே போகிற மாதிரி இங்கேருந்து இங்கே எடுத்துடணும். இந்த ஷேப் இங்கேருந்து இங்கே கொண்டு போய் இப்படி எடுத்துடணும். இப்போ பாக்கெட்டினுடைய அகலம் இங்கே நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு 2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 7 இன்ச்சு, ஒரு 7.25 இன்ச்சு வரை கூட எடுத்துக்கலாம். ஹைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா கொஞ்சம் கூட்டிக்கலாம். இடுப்பு வந்து 43, சீட்டு வந்து 48. இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணிடலாம்.
பென்சில் ஃபிட் பேண்ட் டைப்பில் தான் கட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பேண்ட்டோட நுணுக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு 4 days கிளாஸில் 2 நாள் பேண்ட்டுக்கும் 2 நாள் ஷர்ட்டுக்கும் வந்து முன்பதிவு நடந்துகிட்ருக்கு. முன்பதிவு பண்ணுறவங்க பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேக்கில் வந்து இந்த துணி இப்படி போடும்போது ஃப்ரண்ட்டை கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் போட்டு மேலே வந்து இடுப்பு பகுதி கட் பண்ண இந்த இடத்த வந்து இந்த ஃபோர்க் எடுத்த இடத்த கீழே போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற துணியை மேலே போட்டோம். இது 1:40 கிளாத்து. இப்போ இந்த ஃப்ரண்ட் அப்படி போட்ட உடனே இந்த சென்ட்ரு வியூ வந்து கிளாத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி இங்கேருந்து சென்ட்ரு பார்த்துக்கணும். 11 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குங்க. அதே 11 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்கேயும் 11 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த சென்டரை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு சீட் லைனு இங்கே சீட்டில் 12 ஒரு பாகம் இருந்த இடத்துல இருந்து இதோட வியூ வந்து இதுதான். இந்த மார்க்லேருந்து எடுக்கணும். அப்போ அந்த பொசிஷன் வந்து அந்த ரேசிங் பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பேக் டூம்னுடையது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங் அளவு வச்சுருக்கிற அளவை கணக்கு பண்ணி இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து அதே ஷேப்புக்கு இங்கே எடுத்துடணும். அதே இது பாட்டத்துலேயும் அதே மாதிரி கீழே பாட்டத்துலேயும் சென்டரில் இருந்து இங்கே எடுத்துக்கணும். நம்ம இங்கே கீழே வந்து 1.25 இன்ச்சு ஸ்டாண்டர்டு 1.25. பாட்டம் 14.5. இதில் ஸ்டிச்சிங் இவ்வளோ போயிடும். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்டிச்சிங் போயிடும். நீங்கள் இங்கே இதை வச்சுட்டு ஸ்டிச்சிங் பாயிண்ட் ரெடியாக இருக்கிற இடத்த இதில் வச்சுட்டு இங்கேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்து 14.5 நம்மளுக்கு 6 இன்ச்சில் இங்கே எடுத்தோம்னா கரெக்டாக தையல் தும்பு இந்த பக்கம் பிடிக்கும்போது கரெக்டாக 14 இன்ச்சு வந்துடும். ஸோ இங்கே தையல் தும்பு இல்லாமல் கட் பண்ணியிருப்போம். அதனால் இங்கே 1.25 வச்சிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டாக தேவையான அளவு கரெக்டாக வந்துடும். இங்கே 1/4 இன்ச்சு சேர்த்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே இந்த இடத்த கரெக்டாக எடுத்துக்கணும், சைடோட இடத்த. அதே மாதிரி இங்கே பாட்டத்தோட இடத்தையும் இங்கே எடுத்துக்கணும். இங்கே கீழேயும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே 14.25 நம்ம வச்சுருந்தோம். 3/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. அப்போ 14.25க்கு இங்கே 14 இருக்குது. முதல்ல இந்த சைடு உள்ள வியூவை நம்ம வந்து எடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த சைடோட பொசிஷனை நம்ம இங்கேருந்து எங்கே எடுக்கிறோங்கிறத வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இதில் பேக்கினுடைய இடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும். இதை அப்படியே எடுத்துகிட்டு இங்கே இந்த மார்க்கை பண்ணிக்கணும். இதிலேருந்து எடுத்து இங்கேருந்து இந்த 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளின இடத்துக்கு இங்கேருந்து இந்த ஷேப்பை சைனுடைய நெடுங்கால் சைடு இந்த சைடில் எடுத்துடணும். இப்போது இங்கே 1/4 இன்ச்சு தள்ளி வச்ச இடத்துக்கும் இந்த ஷேப்பையும் வந்து கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷேப்பை அதில் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வாட்டம் அதில் கரெக்டாக வந்து போய் சேர்கிற மாதிரி பொசிஷனில் இதில் வச்சுக்கிட்டு இதிலிருந்து இந்த மார்க்கிலேருந்து இதை போய் சேர்த்துடணும். இது இப்படியே இதில் வந்து ஜாயிண்ட் ஆகி இதில் போயிடும். இந்த மார்க்கில் கரெக்டாக போய் சேர்ந்துடும். இது இந்த ஷேப் கரெக்டாக இதில் போய் இதில் ஜாயிண்ட் ஆகிடணும். இப்போது
இந்த ஃப்ரண்ட்டினுடைய இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட்டோட அளவு இங்கே அளந்துடணும். இந்த சைடினுடைய அளவு 20.25 1 பாயிண்ட்டு. இப்போ 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுருக்கோம். இந்த 1/4 இன்ச்சு தள்ளி வச்ச மார்க்குக்கு நேரம் இந்த மார்க் வர்றதுக்கு நேரம் இங்கே வச்சுட்டு அதே மார்க்கை இங்கே பார்த்துடணும். 20.25 1 பாயிண்ட்டு. இந்த 20.25 1 பாயிண்ட் வர இடத்த இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே சீட்டு வந்து சைடில் தையல் போடக்கூடிய அளவையும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம எவ்வளவு பிடிப்போமோ அந்த பிடிக்கிற அளவை இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு, இது இடுப்போட இடம். இப்போ சீட்டு டிவைடட் பை 4 48 12 ப்ளஸ் 1 13 ப்ளஸ் இதில் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து பேக் கம்மியானது வந்து 1/2 இன்ச்சு கம்மி. ஏன்னா இங்கே வந்து 12 + 3/4 இருக்கணும். ஸோ 12.25க்கு நம்ம வந்து 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கிறதுனால இதில் 1/2 இன்ச்சு இங்கே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவுலேருந்து 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போது தேவையான இடம் வந்து இது. இப்போ இந்த இடம் வந்து 1/2 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஃப்ரண்ட்டு தான் வந்து இங்கே உள்ள தள்ளி இருக்குது. ஸோ அதனால் வந்து இடுப்பு டிவைடட் பை இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 43 + 5 1.25 இன்ச்சு. அந்த 1.25 இன்ச்சு இது ரெண்டுக்கும் சென்டராக இருக்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் கூட வச்சுட்டு அந்த 1.25 இங்கேருந்து இதில் எடுத்துக்கணும். இந்த 1.25க்கு நேரம் வந்து இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட் எடுக்கணும். இந்த ஸ்ட்ரைட்டுக்கு நேராக இப்போ இங்கேருந்து சென்டர்லேருந்து இங்கே 21.25 1 பாயிண்ட்டு, இங்கேருந்து 21.25 1 பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதிலேருந்து 1/4 இன்ச்சு ஜாஸ்தி வந்தாலும் பரவாயில்ல. இதான் வந்து இடம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்டே பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பினுடைய அளவு இங்கேருந்து 43 10.25 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு. இப்போ இதுதான் வந்து இடம். ஸோ இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கிளறிக்கு எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சுக்கு நேரம் வந்து இங்கேருந்து இப்போது ஃப்ரண்ட்டில் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். இங்கேயும் இவ்வளோ தையல் போயிடும். 29.5 லூஸ் வேணும். இங்கேருந்து 12.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இங்கேருந்து 29 இங்கே வைக்கணும். 29.5 இந்த இடம் வரைக்கும் வரும். அதே இது நீங்கள் இங்கே மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். அளவு எடுக்கும்போது நிறைய பேர் வந்து அளவு எடுக்கும்போது தொடையோட டைட் அளவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுக்க மாட்டாங்க. இப்படி கீழே இறக்கி எடுத்திருந்தால் இந்த இடத்துல தொடை லூஸ் வைக்கணும். அதே இது மேலே வந்து கொஞ்சம் தள்ளி கரெக்டாக ஒட்டி எடுத்தாச்சுன்னா இந்த இடத்துல இருந்து வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எப்போ மேலே ஒட்டி எடுத்துருவேன். ஸோ அப்போது இங்கே பார்த்த மாதிரி இந்த லைன்லேயே பார்த்துக்கலாம். அப்போ இதில் பார்க்கும்போது இங்கேருந்து 13 1 பாயிண்ட்டு 29.5 இங்கே நூறு வச்சோம்னா 29.5 13 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு. இப்போ நம்ம அளவு எடுக்கிறத பொறுத்து எந்த இடத்துல அளவு எடுக்கிறோமோ அதை ஸ்பேஸ் பண்ணி இந்த அளவு வந்து தொடையினுடைய லூஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்போவுமே மேலே ஒட்டி எடுத்துருவேன். நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்திங்கன்னா அதை ஸ்பேஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த இடத்துல லூஸ் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எக்ஸஸ் ஆயிரும். அதை வந்து செக் பண்ணி எப்படி அளவு எடுக்கிறோங்கிறத பொறுத்து இந்த தொடையோட லூஸ் வைக்கணும். ஏன்னா அளவு எடுத்த அளவுக்கு தான் வைக்கிறோம், ஆனால் லூஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. லூஸு டைட்டு அந்த மாதிரி ஆல்ட்ரு வருது அப்படின்னு. அப்போ இந்த இடத்த கவனித்து எடுத்துகிட்டா அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. இப்போது பாட்டத்தினுடைய மார்க்கை இங்கே பண்ணிவிட்டு
இங்கேருந்து முட்டியோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இந்த லைனில் சேர்ற மாதிரி இந்த லைனில் வந்து டச் ஆகணும். அது எப்படி டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இங்கேருந்து இதில் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக இதில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிரும். இந்த ஒரு ஸ்கேல் வச்சே வந்து பேண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி இங்கே இடுப்போட இடத்த எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ஷேப்பை அப்படியே கரெக்டாக இங்கே எடுத்துடணும். இங்கேருந்து இந்த சீட்டோட மார்க்கு இடுப்பு ப்ளஸ் இந்த சீட்டினுடைய மார்க்கு இங்கே, இதிலேருந்து இந்த லைன் இங்கே எடுத்துடணும். இப்போ டூம்னுடைய மார்க்கு இதிலேருந்து இந்த மார்க் கரெக்டாக இதில் வந்து கரெக்டாக சேர்ந்துடும். இந்த சீட்டினுடைய அளவுலேருந்து இங்கே இதிலேருந்து கரெக்டாக இந்த மார்க் இதில் இருக்கும். தையல் வந்து கரெக்டாக இதில் போட்டு வரும்போது தையல் இதில் கரெக்டாக வந்துடணும். பேக் டூம் மார்க் முடிஞ்சுது. இப்போ சர்க்கிள் வந்து நம்ம ஃபோர்க்கு வந்து 12 இன்ச்சு பார்த்தோம். 31 இன்ச்சு சர்க்கிள் வரணும் நம்மளுக்கு. 12 இன்ச்சு ஃபோர்க்கு பார்த்தோம். இப்போ 1.5 இன்ச்சு பெல்ட் இங்கே மேலே வச்சுருவோம். மேலே பெல்ட்டு 1.5 இன்ச்சு வரும். அந்த 1.5 இன்ச்சை கழித்து இங்கே தையல் போக இந்த இடத்துல தையல் போயிடும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்க்க முதல்ல வந்து அளக்குறோம். இங்கே ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு அப்படி அளந்துக்கோங்க. இப்போ இங்கே 13.25 1 பாயிண்ட்டு. இங்கே வந்து இப்போ ஃபோர்க்கினுடைய அளவு 13.25 1 பாயிண்ட். இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் வந்தோன்னா 13.25 1 பாயிண்ட் வரும். இந்த 13.25 1 பாயிண்ட்டை அப்படியே வந்து இங்கே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற இடத்துல வச்சுட்டு இங்கேருந்து சர்க்கிள் அப்படியே எடுங்க. நம்மளுக்கு 31 இன்ச்சு சர்க்கிள் வேணும். இப்போ கரெக்டாக வந்து சேம் அந்த லைனில் ஸ்டிச்சிங்கில் கரெக்டாக வந்துடும். 31 சர்க்கிள் நம்ம இங்கே 1.5 இன்ச்சு பெல்ட் வரும். ஸோ 30 மார்க் பண்ணிடுறோம். இங்கே 1/2 இன்ச்சு தையல் போகும். அப்போ 31 சர்க்கிள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 31 சர்க்கிள் இங்கே எடுத்தாச்சு. இப்போது அந்த சர்க்கிள் எடுத்த இடத்துலேருந்து இங்கே இடுப்புலேருந்து சர்க்கிள் இடத்துக்கு வந்து ஒரு 1 பாயிண்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கிராஸில் கொஞ்சம் குறையும். அதை அப்படி எடுத்து இங்கேருந்து பேக் பார்ட்டை இங்கே எடுத்துடலாம். இப்போ பேக் ரேசிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த பேண்ட்டோட ஷேப்பு வந்து கரெக்டாக பேக்கினுடைய ரேசிங்கும் கரெக்டாக ஃபுல் சர்க்கிளும் கரெக்டாக இருக்கும். ஃபோர்க்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஃபோர்க்கோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இந்த பேண்ட்டுக்கு சீட்டு டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சீட்டு டிவைடட் பை 4 12 + 3/4 இன்ச்சு வைக்கும்போது வந்து இந்த ஃபோர்க்கோட அகலம் குறையும். அப்போ நிறைய பேர் அதை கணக்கு பண்ணி ஃபோர்க் அகலத்தை கம்மி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஃபோர்க் அகலம் கம்மியாக இருக்கும்போது பேண்ட் ஃபுல் சர்க்கிள் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் உட்காராது. அப்போ இங்கே நம்ம வந்து சீட்டுக்கு வந்து எக்ஸஸ் பண்ணி வைக்கல. 1/4 கரெக்டாகவே வச்சுருக்கோம். பட் அதை வந்து பேக்கில் வந்து பேலன்ஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டோம். அப்போது ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். பேக்கு சீட் பகுதி வந்து அதிகமாக இருக்கும். முன்னாடி வந்து சுருக்கங்கள் வராது. பேண்ட் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ஃபோர்க்கு இந்த சர்க்கிளினுடைய அளவும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தேவையான டூம் என்னமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே டூம் வந்து சீட்டு 48 இன்ச்சு இருக்குது. அதனால் டூமோட அகலமாக அதிகமாக வேணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து எல்லா பேண்ட்டுக்கும் அப்படி போகக்கூடாது. ஃப்ளிட் பேண்ட்டில் தான் வந்து டூம்னுடைய அளவு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதில் வந்து நம்ம அந்த கால்குலேஷன் படி கரெக்டாக வச்சாலே வந்து தேவையான அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போது கட் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிடலாம். இருந்து 3.25 இன்ச்சு. இந்த ஷேப் என்ன இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து கட் பாயிண்ட்டுக்கு லைன் எடுக்கணும். 1/4 இன்ச்சு வச்சா போதும் கட் பாயிண்ட்னுடைய இது. இப்போ இந்த டாட்னுடைய அகலம் இங்கே என்ன வச்சுருக்கோமோ இந்த 1 இன்ச்சு இதை அப்படியே நீங்கள் கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு இங்கேருந்து எடுத்துகிட்டு இதுக்கு நேரம் இங்கேருந்து எடுக்கணும். இங்கே தையலினுடைய அளவு இருக்க இடத்துக்கு நேரம் டேப் இப்படி சென்டர் பண்ணிடணும்.
அப்போ கட் பாக்கெட்டினுடைய சென்டர் உங்களுக்கு கிடச்சிரும். இருந்து கட் பாக்கெட்டினுடைய சென்டரை இதிலேருந்து எடுக்கணும். இப்போ டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை 2 பக்கமும் ஷேர் பண்ணிடலாம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. இப்போ டாட்டை வந்து இதில் மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு அதே மாதிரி இதை இப்படி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது டெய்லருக்கு வந்து மிஸ்டேக் பண்ண முடியாது. கட் பாக்கெட்டினுடைய அளவு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். 5.25 இன்ச்சு கட் பாக்கெட் வைக்கிறோம். பாக்கெட் வந்து 2 சைடு டபுள் சைடு பாக்கெட்டு. இப்போ பேண்ட்டை அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த பேண்ட் வந்து ஃபார்மல் பேண்ட் மாதிரி பென்சில் ஃபிட் டைப்பில் இருந்தாலும் பேண்ட் வந்து ஃபார்மல் பேண்ட் மாதிரி சைடில் ஸ்டிச்சிங் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். அதனால் நம்ம நெடுங்கால் சைடுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து துணி வச்சே கட் பண்ணுறோம். நெடுங்கால் சைடும் இப்போ வெயிட் பாடிங்கிறதுனால தொடைப்பக்கத்தில் வந்து அந்த ஷேப்புமே வந்து கரெக்டாக வந்து பேண்ட் பார்க்குறதுக்கு அந்த பாடியினுடைய அமைப்பு படி வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம். கத்திரி கீழே விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சாணம் வைக்கணும். இப்போ பேக்கில் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தேவையான அளவு 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு இதில் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு இப்படி மார்க் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த மார்க்குக்கு நேரம் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுலேயும் துணி வச்சுக்கலாம். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக்கோட வியூ வந்து இது பேக்கினுடைய வியூவு. இந்த பாடியினுடைய அமைப்பு என்ன இருக்குமோ அந்த அமைப்பு இங்கே தேவையான அமைப்பு இதில் கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணும்போது தையல் வந்து இந்த லைன்லேயே வந்து கரெக்டாக ஸ்டிச்சிங் வரணும். இப்போ பேண்ட் வந்து போடும்போது இந்த சர்க்கிள் வந்து இந்த இடத்துல இப்படி கவ்வி பிடிச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. இப்போ ஜாயின் பண்ணும்போது இது ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே தையல் தும்பு பிடிப்போம். இதில் உள்ள தையல் தும்பு பிடிப்போம். இங்கே ஃபோர்க்கோட தையல் இது. இப்போ இந்த ஃபோர்க்கோட ஸ்டிச்சிங் இதில் வந்து இப்படி நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோம். இதில் இப்படி ஜாயின் பண்ணி இந்த தையல் சர்க்கிளினுடைய தையலில் வந்து கரெக்டாக அப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போது இதுதான் பேண்ட்டினுடைய நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட ஃபுல் சர்க்கிள். இப்போ இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு மேலே பெல்ட்டு.
இங்கே இவ்வளோ தையல் பிடிச்சிருவோம். இப்போ 1.5 இன்ச்சு மேலே பெல்ட் வரும். இங்கேருந்து நம்ம இந்த சர்க்கிள் வந்து அளந்துக்கிட்டே போகலாம். இந்த சர்க்கிள் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 31 இன்ச்சு சர்க்கிள் வரணும். அந்த 31 இன்ச்சு சர்க்கிள் நம்ம இங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துடலாம். இப்போது நம்ம இங்கேருந்து எடுத்தோன்னா சர்க்கிள் வந்து நம்மளுக்கு 31 இன்ச்சு வேணும். இங்கே 1.5 இன்ச்சு இப்படி எடுத்துக்கோங்க. பெல்ட்டுக்கு 1.5 இன்ச்சு மேலே பெல்ட்டு கழிச்சிடணும். இந்த மார்க்கில் அப்படியே பார்த்துடணும். முப்பத்தி ஒன்று இங்கேருந்து 1.5 இன்ச்சில் ஸ்டிச்சிங் வர இடம் கரெக்டாக வந்து சர்க்கிள் வந்து 31 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ கட்டிங் பண்ண உடனே இதுதான் பொசிஷன். நம்ம தையல் போடும்போது இந்த தையல் வந்து கரெக்டாக இந்த ரவுண்டில் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே பேண்ட்டு அந்த இடத்துல ரிங்கிள்ஸ் எதுவுமே வராமல் கரெக்டாக இருக்கும். பேண்ட்டோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 43 இன்ச்சு இடுப்பு, 48 இன்ச்சு சீட்டு, 29 இன்ச்சு லூஸு. ஸோ அப்போ அந்த பேண்ட்டு வந்து அந்த அளவுக்கு தகுந்தபடி வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வெட்டக்கூடியது தான். எடுத்த அளவுகள் எல்லாம் நமக்கு தேவையான அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பேண்ட்டில் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.